2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் மே 4ஆம் தேதி வரும்போது ஆளுங்கட்சியா இருக்க திமுக முன்னாடி இருக்க வாய்ப்புகள் என்னென்ன? முதல்ல மறுபடியும் ஆளுங்கட்சியா வரது, இல்ல எதிர்கட்சியா வரது, இல்ல தப்பி தவறி போனா 3ஆம் இடத்தை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு 3 வாய்ப்பு இருக்கு. இதுல மூணாவதா சொன்ன 3ஆவது இடத்தை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது கிட்டத்தட்ட 99.9999 சொல்லி எத்தனை 9 வேணா போட்டுக்கலாம். அத்தனை பர்சன்டேஜ் வாய்ப்பு கண்டிப்பாவே இல்லை. ஏன்னா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவு வரும்போது ஆட்சியில் இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணு திரும்ப தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கணும், அப்படி இல்லைன்னா கூட்டணியோட ஆட்சி அமைக்கணும். ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா போனா கூட திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாவே தமிழ்நாட்டோட எதிர்கட்சியா வந்துருவாங்க. இதுல முதல் சினாரியோ என்ன? திமுக மறுபடியும் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவு வரும்போது ஆட்சியில் இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவேளை தனி பெரும்பான்மையோட மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா கலைஞரால இத்தனை வருஷமா பண்ண முடியாத ஒரு விஷயத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னோட 2வது எலெக்ஷன்லயே பண்ணியிருக்காரு. இதன் மூலமா நம்ம முதல்ல ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒருவேளை திரு ஸ்டாலின் அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து 2வது முறை முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா கருணாநிதியோட பையன் தான் ஸ்டாலின் என்ற காலம் போய் ஸ்டாலினோட அப்பா தான் கருணாநிதின்ற காலம் வருன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் மே 4ஆம் தேதி தனி பெரும்பான்மையை பெற்றுட்டாருன்னா அவர் உண்மையிலேயே கருணாநிதியோட பையன் இல்ல, ஸ்டாலினோட அப்பா தான் கருணாநிதின்ற காலம் கண்டிப்பா வந்துருச்சு. 2வது சினாரியோ கூட்டணியோட ஆட்சி அமைக்கிறது. கூட்டணியோட திமுக ஆட்சி அமைச்சாலுமே அது ஸ்டாலின் அவங்களோட மிகப்பெரிய சாதனை தான். ஏன்னா நாம நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம், நாம மட்டும் இல்ல எல்லாருமே இந்த ஒரு விமர்சனத்தை திமுக வச்சிருக்காங்க. அது என்னன்னா, திமுக தனித்து போட்டிட்டதா வரலாறே கிடையாது. ஏன்னா எப்பவுமே திமுக கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு தான் கூட்டணியா மட்டும்தான் தேர்தலில் போட்டிடுவாங்க. திரு கலைஞர் அவர்களே 2006 கூட்டணியா போட்டிட்டு தனி பெரும்பான்மை கிடைக்காம 5 வருஷம் முழுசா மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் நடத்திருக்காரு. அதனால திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மை கிடைக்காம ஆட்சி அமைச்சாலும் அது அவரோட மிகப்பெரிய சாதனை தான். தனி பெரும்பான்மை கிடைக்காம திமுக ஆட்சி அமைக்கிற பட்சத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் மற்ற கட்சிகளுக்கு அமைச்சரவையில பதவி கொடுக்குறாரா இல்லையான்றத நாம பொறுத்திருந்தா பார்க்கணும். அந்த பாயிண்ட் நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து திமுகவுக்கு முன்னாடி இருக்க அடுத்த வாய்ப்பு, தனி பெரும்பான்மையும் கிடைக்காம கூட்டணி ஆட்சியும் அமைக்காம எதிர்கட்சியா வரது. ஒருவேளை திமுகவுக்கு தனி பெரும்பான்மையும் கிடைக்கல, கூட்டணியாவும் ஆட்சி அமைக்க முடியாம திமுக எதிர்கட்சியா வரது திமுகவுக்கு நல்லதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா திமுக எதிர்கட்சியா வரது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தமிழ்நாட்டோட தி பெஸ்ட் எதிர்கட்சி யாரு? திமுக தான். 2016 டு 2021 திரு ஸ்டாலின் அவர்கள் லீட் பண்ண சமயத்துல திமுக தி பெஸ்ட் எதிர்கட்சியா செயல்பட்டதை நாம எல்லாருமே பார்த்திருந்தோம். ஆனா 2021 டு 2026 கடந்த 5 வருஷத்துல திமுக ஆளுங்கட்சியா இருந்தாங்க. திமுக ஆளுங்கட்சியா இருந்ததுனால அதிமுக சிறப்பான எதிர்கட்சியா செயல்படாம போயிட்டு இருந்தது. இதனால திமுகவை நோக்கி எண்ணற்ற விமர்சனங்கள் வந்திருந்தாலும், எண்ணற்ற செயல்பாடுகளை அவங்க சிறப்பா செய்யாம இருந்திருந்தாலும், அவங்க மேல அந்த குற்றம் இந்த குற்றம், பாலியல் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லி எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எதிர்கட்சியா இருந்தவங்க கரெக்டா எடுத்து எழுப்பி மேல கொண்டு போய் மக்களோட பிரச்சனையை சரி பண்றது ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டா, திமுக பண்ற அளவுக்கு பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டா கண்டிப்பாவே பண்ணல. அதனால 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவு திமுக ஒருவேளை எதிர்கட்சியா வந்துட்டாங்கன்னா ஆளுங்கட்சியா எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சியோட கண்ணுல திமுக ஒரு எதிர்கட்சியா விரல விட்டு ஆட்டுவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி திமுக ஒரு தலை சிறந்த எதிர்கட்சியா இந்த 2026 டு 2031 செயல்படுறதுனால அதனால மக்கள் நம்ம எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்கும். அதனால திமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் நல்ல விஷயம். திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் நல்ல விஷயம். ஆனா திமுக எதிர்கட்சி ஆவறது திமுகவுக்கு நல்ல விஷயம் இல்லை. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதனால இந்த 3 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவு வரும்போது திமுகவுக்கு முன்னால இருக்க வாய்ப்புகளை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகளுக்கு முன்னால இருக்க வாய்ப்புகளை பத்தி பார்க்கலாம். அதெல்லாம் முதல்ல MDMK, அதாவது மதிமுக என்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். மதிமுக இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல 4 சீட்ல போட்டிடுறாங்க. 4 சீட்லயுமே உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டிடுறாங்க. அதனால
மதிமுக 4ல் 1 ஜெயிச்சாலும், 4ல் 2 ஜெயிச்சாலும், 4ல் 3 ஜெயிச்சாலும், 4க்கு 4மே ஜெயிச்சாலும், அது பெயரளவுக்கு மதிமுக வெற்றியா இருந்தாலும் அது டோட்டலா திமுக தான் வெற்றின்றதுனால மதிமுக பத்தி பேசுறதுக்கு பெரிய அளவுல எந்த பாயிண்டும் இல்லை. ஒருவேளை மதிமுகவுக்கு முதல்ல கொடுத்த மாதிரி 3 சீட்டு உதயசூரியன்ல 1 சீட்டு சொந்த சின்னத்துல கொடுத்து மதிமுக சொந்த சின்னத்துல ஒரு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சிருந்தாங்கன்னா அது மதிமுகவுக்கு ஒரு வகையில பாசிட்டிவான விஷயமா இருந்திருக்கும். ஆனா மதிமுக 4 சீட்லயுமே உதயசூரியன் போட்டிடுறதுனால நாம ஏற்கனவே திமுக இருக்க ஆப்ஷனை பத்தி பேசிட்டோம். அதனால நாம் அடுத்து காங்கிரஸ் பக்கம் நகருவோம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 28 சீட்ல போட்டிடுறாங்க. 2021 போட்டிட்டதை விட இந்த 2026 காங்கிரஸ் அதிக இடத்துல போட்டிடுறாங்க. அதிக இடத்துல போட்டிட்டா மட்டும் போதுமா? 2021 ஜெயிச்ச அளவுக்கோ இல்ல 2021 ஜெயிச்சதை விட அதிகமாவோ காங்கிரஸ் இந்த தேர்தலில் ஜெயிச்சாகணும். ஆனா ஜெயிப்பாங்களா அப்படின்றத நம்ம பின்னாடி பாத்துக்கலாம். ஆனா காங்கிரஸ் முன்னாடி இருக்க வாய்ப்புகள் என்ன? முதல் விஷயம்னா காங்கிரஸ் எப்படியாவது 2021 ஜெயிச்ச சீட்டை விட அதை ரீடைன் பண்ணணும், இல்ல அதை விட அட்லீஸ்ட் ஒரு சீட்டாவது அதிகமா ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சா மட்டும்தான் ஒருவேளை திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காம கூட்டணியா சேர்ந்து ஆட்சி அமைக்கிற ஒரு வாய்ப்பு வரும்போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க திமுக கிட்ட போய் எங்களுக்கு ஒரு சில அமைச்சர் பதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வச்சு முடியும். அதுக்கு முதல்ல காங்கிரஸ் 2021 ஜெயிச்சதை விட அதிகமா ஜெயிக்கணும். ஆனா போற போக பார்த்தா ஆல்ரெடி செல்வ பெருந்தையான என்ன சொல்லிட்டாரு, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே நான் கட்சியோட தலைவர் பொறுப்புல இருந்து விலக போறேன் அப்படின்றத சொல்லிட்டாரு. அவங்க ஒரு மாதிரி பேச, இவங்க ஒரு மாதிரி பேச, நாங்க ராகுல் ஆளு இல்ல நாங்க கார்கே ஆளு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்கிறதுனால காங்கிரஸ் 2021 ஜெயிச்சதை விட அதை ரீடைன் பண்றதே பெரிய விஷயம். அதிக சீட்டு ஜெயிக்கிறதுன்றது கிட்டத்தட்ட நடக்காத வாய்ப்பா இருந்தாலும் காங்கிரஸுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு அதிக சீட்டு ஜெயிக்கிறது மட்டும்தான். ஒருவேளை 2021 விட கம்மியா ஜெயிச்சு அந்த கம்மியா ஜெயிக்கிறதுன்றது ஒற்றை இலக்கத்துல குறைஞ்சதுன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ஒருவேளை திமுக தனி பெரும்பான்மை ஆட்சிக்கு வந்துட்டு இருந்தாங்கன்னா 2024 10 சீட்டு கொடுத்தாங்க. ஆனா 2029 அந்த 10 சீட்டுன்றது அப்படியே குறைஞ்சி 5ஆ குறைஞ்சா பரவாயில்ல, அதை விட குறைஞ்சா ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல ராகுல் காந்தி அவர்கள் வேற கடமைக்காக வந்துதான் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே எண்ணற்ற கோஷ்டி மோதல் இருக்குன்னு சொல்லி பல பாயிண்ட்ஸ் முன் வச்சுட்டு நாம அப்படியே தேமுதிக எனும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பக்கம் நகர்வோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எனும் தேமுதிக இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 10 சீட்ல திமுக கூட்டத்துல போட்டிட்டு இருக்காங்க. நாம ஏற்கனவே பல வீடியோஸ்ல சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 8 சீட்டு கொடுத்துட்டு தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்ததுன்றது அநியாயம், அக்கிரமம் திரு ஸ்டாலின் அவர்கள் பண்ண மிகப்பெரிய தப்பு. ஆனா அதை ராஜதந்திர முடிவுன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. அந்த முடிவு கரெக்டா இல்லையான்றத மே 4 ரிசல்ட் வரும்போது பாத்துக்கலாம். ஆனா தேமுதிக 10 சீட்ல போட்டிட்டு இருக்காங்க. கடைசியா தேமுதிக ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சதுன்னு பார்த்தா அது 2011 சட்டமன்ற தேர்தல் தான். அதன் பிறகு தேமுதிக எந்த எலெக்ஷன்லயுமே ஜெயிச்சது இல்லை. ஜெயிச்சது இல்லைனாலும் வாக்கு சதவீதமும் எலெக்ஷன் குறைஞ்சிட்டே வந்திருக்கு. அப்படி இருக்கிறதுனால இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில தேமுதிக 10 சீட்ல போட்டிடுறாங்க. எப்படியா இருந்தாலுமே தேமுதிக அட்லீஸ்ட் ஒரு சீட்டு, அப்படி இல்லைன்னா அம்மா பையன்னு சொல்லி 2 பேர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிறதுனால எந்த வகையில பார்த்தாலுமே தேமுதிகவுக்கு இந்த எலெக்ஷன் ஒரு பாசிட்டிவான எலெக்ஷன் மட்டும்தான். ஏன்னா எம்எல்ஏ சீட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாக்கு சதவீதம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கலனா கூட தேமுதிகவோட வாக்கு சதவீதம் கண்டிப்பாவே போன எலெக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் போகுது. அதனால இந்த 2026 எலெக்ஷன்ல ஆல்வேஸ் ஒரு பாசிட்டிவான வைப்ஸை ஃபேஸ் பண்ண போற ஒரு கட்சி தேமுதிக. அதனால அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனா மறுபடியும் ஒரு முறை விசிகாவுக்கு 8 சீட்டு கொடுத்துட்டு தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தது தப்பு 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 தான். தேமுதிக 10க்கு 10 சீட் ஜெயிச்சு திமுக தனி பெரும்பான்மை ஆட்சிக்கு வந்தாலும் இந்த முடிவு தப்புனா தப்பு தான். அடுத்து வெற்றி வீரர் தொல் திருமாவளவன் அவரோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 8 சீட்ல போட்டிடுறாங்க. 2021 6 சீட்டு, 2026 8 சீட்டு, 2021 6க்கு 4 ஜெயிச்சிருந்தாங்க. இந்த 2026 அட்லீஸ்ட் 8க்கு 6ஆவது ஜெயிச்சா மட்டும்தான் அது சிறப்பான வெற்றியா இருக்க முடியும். திமுக தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்தது எப்படி தப்போ அதே மாதிரிதான் தொல் திருமாவளவன் அவர்கள் நானே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறேன் அப்படின்றத அறிவிச்சது முதல் தப்பு.
அதுவே முதல் தப்புனா அவர் திரும்ப நான் போட்டி இல்லைன்னு சொல்லி அறிவிச்சது தப்புக்கெல்லாம் தப்புன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பிரிவே சொல்லியிருந்தோம். அதனாலேயே அவர் போட்டிடுறேன்னு சொன்னாரு, போட்டி இல்லைன்னு சொன்னாரு, கட்சியில இருக்க ஒரு சில பிரச்சனைகளை அவரே வெளியே கொண்டு வந்துட்டாரு. இப்படி ஆல் பாசிட்டிவ்ஸா எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் ஜெயிச்சுட்டே வந்து வெற்றி வீரராக தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த 2026 எலெக்ஷன் சமயத்துல ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த மிஸ்டேக்ஸ் கண்டிப்பாவே தொல் திருமாவளவனோட எலெக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ்ல தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. திரு விஜய் அவர்கள் தொல் திருமாவளவன் அவரோட விசிகாவோட ஓட்டுல இருந்தா மிகப்பெரிய ஓட்டு எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு ரூமரும் போயிட்டு இருக்கு. அந்த ரூமர் சரியா தப்பா அது எல்லாமே மே 4 ரிசல்ட் வரும்போது தெரிஞ்சிடும். ஆனா 2026ல 8ல போட்டிடுறாங்க. 8ல 6 ஜெயிச்சா அது ஒரு மாதிரி கௌரவமான வெற்றி தான். ஆனா நாம ஏற்கனவே பல வீடியோஸ்ல சொன்ன மாதிரி வாங்கியிருக்க 8 தொகுதியில 8யுமே ஜெயிச்சா மட்டும்தான் வெற்றி வீரர் தொல் திருமாவளவன் என்ற பேரை தக்க வைக்க முடியும். அதனால விசிகா 8க்கு 8 ஜெயிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை 8க்கு 8 ஜெயிக்காம 8க்கு 6 ஜெயிக்காம 8க்கு 4 ஜெயிக்கலன்னா திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இதுக்கு மேல வெற்றி வீரர் இல்ல தோல்வி வீரர்ன்றத ஸ்ட்ராங்கா எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் பதிவு பண்ண தொடங்கிடுவாங்க. அடுத்து சிபிஐ சிபிஎம் 2 கட்சியுமே 5 சீட்ல போட்டிடுறாங்க. 2 கட்சியுமே 5க்கு 5ன்னு சொல்லி 10மே ஜெயிச்சாங்கன்னா அது யாருக்கு நல்லதோ இல்லையோ மக்கள் நம்ம எல்லாரும் நல்லது. ஆனா அவங்க இந்த 5 வருஷத்துல தோழமை சுட்டுதல்ன்ற மாதிரி இல்லாம இறங்கி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் உண்மையா கம்யூனிஸ்டா செயல்படணுன்றது மட்டும் தான் என்னோட ஒரு சின்ன கோரிக்கை.